ஒரு 4 மணிக்கு அந்த வீசிட்டாப்ல ஒரு பாறை மீன் கிடைக்கல. அதுல ரெண்டு துணி இருக்கு. இன்னொரு துணி அத பண்ணி விடுங்க. மீன் கொஞ்சம் பெருசா இருக்குங்க. அதனால இப்போ ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்க. போட்டப்ல கடிச்சிர புடிச்சு அடுத்து அச்சா ஐயை அடச்சை நீ நினைக்கியா தண்ணியை பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்களேன். பா அதுலேயும் தண்ணி ஓடுறது கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் ஆளாக இருக்கிறது தெரியும் பாருங்க. இங்கேயெல்லாம் ஃபுல்லாக கல் ஆழை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பகுதி. மதியம் கப்பல் வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல சும்மா இருக்கு தள்ளி சும்மா இருக்கு தள்ளி ஐஸு கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு கரையை கொண்டு போகிறோம்.
அதில் 2 தூண்டி இருக்கு. இன்னொரு தூண்டி அதில் பழி விட்டுருங்க. மீன் கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அதனால இப்போ வந்து கீழே ஒருத்தவரோட உதவி கேட்டிருக்கோம். ஏன்னா ஒரு தூண்டியில் மீன் கிடச்சிருக்கு, இன்னொரு தூண்டியை வந்து அந்த மீனில் கொழுவி விடுறதுக்காக. அதில் இன்னொரு தூண்டி இருக்கு, அந்த தூண்டியும் கொழி விடுங்க. அப்படியே தெரியுதா? ஒரு இதில் மீன் கிடச்சிருக்கு, இன்னொரு தூண்டியை கொழுவ போகிறாங்க. அது வாயில வச்சு அது கொழி விடுங்க. விடுங்க விடுங்கண்ணே. நல்ல நீ நினைக்கியா? தண்ணியை பாருங்க மக்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்களேன். பா கல்யாணம் தண்ணி ஓடுறது கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் ஆளை இருக்கிறது தெரியும் பாருங்க. இங்கேலாம் ஃபுல்லாக கல் ஆளை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான பகுதி. சின்ன தூண்டியில் சிக்கின ஒரு 300 ரூபா மீன் அவர் வைக்க போகிறாப்புல பைக்கில்.
வச்சுட்டு வரட்டும், நம்ம அடுத்த மீனுக்கு கண்டினியூ பண்ணுவோம். மீன் கிடக்குது, பிடிச்சா இன்னைக்கு வேட்டை தான். பார்க்கலாம் கிளி மீன் வேட்டை இன்னைக்கு நடக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. வச்சாச்சு வச்சாச்சு. பிடிக்கிறத விட உடனே பாதுகாப்பு. கிளம்புது. அவனை போட்டா போதும், அந்த ஒருத்தன் மட்டும் போட்டா போதும். ஒரே மீன் 1 கிலோ இருந்தா 400 ரூபாயாப்பாளா? 500 ரூபா என்ன சைஸ்? ஆ ஒரே கிலோ இதுதான். இப்போ 1 கிலோவா இருந்தா பாறையை விட கிளி மீன் ரேட்டு கூடயா பா? தலைவர் வள்ளத்துக்கு போய்கிட்டு இருக்காப்புல காரக்கில். சரி, நம்ம ஃபோக்கஸை போடுவோம். நம்ம ஃபோக்கஸை கிளி மீன் தான் இன்னைக்கு டார்கெட்டு. கூனியரை தான் ஸ்மெல்லு தூக்கும். பாலா கழுகு பார்வையில் பார்த்துக்கிட்டு இருக்காப்புல மீனை. போட்டாச்சு. ஒருத்தவங்களையும் காணுமே. இப்போதான் வருது. ஓடிடுச்சுல. பலான இறைய தின்னுருச்சோ இருக்குண்ணா. ஏதோ எனக்கு இழுத்துட்டு ஓடின மாதிரி இருந்துச்சு, சும்மா ஆடிடுச்சு. ஆனால் அந்த இடத்துல மீன் அப்படியே கிடக்கு. அடுத்த அட்டம்ப்ட். எல்லாமே பெரிய பெரிய பீஸுங்க. அவர் எப்படி பாலா தெரியும்? இப்போ போனவரை சிரிச்சிய கூட்டாளியே தானா? இல்லை, நம்ம வீட்டு பக்கம்தான். அப்படியா? சரி. அதாவது மீன் கிடக்கு, கொஞ்சம் தூரமாக போயிட்டு அதை கரெக்டாக கொண்டு வரணும். அதுக்காக தான். மீன் எல்லாம் மேலே ஏறி கிடக்குங்க, அது வீச முடியாது. வீசுறாப்புல போடுப்பாளா. புடிச்சிட்றா போவலை.
நீரும் ஹெவியாக ஓடுது. வர்றாங்க அப்படியே நீ வருது வருது வருது. எடுத்துட்டு ஓடுங்கடா ஓடுங்கடா. இல்லைங்க பிடிக்கலை. ஒரு மீன் பிடிக்க எவ்வளோ ஆர்வமாக இருக்குது. மீன் நல்லா கிடக்குது. மீன் கிடக்குது. போட்டாப்பில் கடிச்சிட்றா. ஓட மாட்டுக்கு எல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க மொச்சு. ஐயோ எடுக்காமல் ஓடிடுச்சுங்க. சரியான சைஸு. தின்னுட்டு மட்டும் ஓடிடுச்சுங்க. சரி அப்படிதான் தெரிஞ்சு மிஸ் ஆகிருச்சு. நீர் ஓடாம இருந்தா கொண்டு வருவான். எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது. ஏமா போகுது யாரோ உள்ள. நீர் எவ்வளோ வேகமாக ஓடுது பாருங்க. அந்த பாசி ஓடுறது வீடியோவில் கம்மியாக தெரியுது. திடீர்னு இங்கே வருது, திடீர்னு மேலே ஏறி கிடக்கு. எவனையும் காணும். ரெண்டு மீன் பிடிச்சா நல்லா இருக்கும். ஆமாப்பாடா இன்னைக்கு லீவு. சரி. இந்த வந்திருக்காங்க கொஞ்சம். ஆனால் அந்த சைஸ் மாதிரி தெரில. அந்த அவங்க எல்லாம் அந்த கிடக்காங்க. இந்த மேலே கிடக்கு. எல்லாமே எல்லாம் மேலே கிடக்கு. அங்கே சைஸு. தெரியுது. மீன் ரொம்ப அதிக தூரத்தில் கிடக்கிறனால பிடிக்க முடியலை. வர வைப்போம். வர வச்சிட்டோம்னா பிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீன் பிடிச்ச விட சரசரன்னு பிடிப்போம்னு பார்த்தோம். பிடிக்க முடியலையே. இறைய போட்டு நிப்பாட்டுறாப்புல நம்ம ஆளு. விரண்டுருச்சு. பிடிச்சிட்றா. முக்கிதுங்க கிடந்து. முக்கிது. ஆனால் எடுத்துகிட்டு ஓட மாட்டேங்குது. முடிச்சுட்டு அங்கே ஏறைய பிடிச்சிட்டு அடுத்த ஆள் தட்டிருச்சோ. அத்துட்டா. ஐயை அடச்சை. அத்துட்டு போயிருச்சுங்க. ஐயோ ஒரு முக்கா நல்ல கன்றாவில அடிச்சுட்டு ஓடினது தான். தூண்டியோட வாழ வேண்டியதான். சரி ஆமா.
தூண்டி அத்துக்கிட்டு போயிடுச்சு. ஆனால் மீன் இறங்குதுங்க. தூண்டி அத்துட்டு போகும் தான் எல்லாம் கீழே இறங்குது. எல்லாமே பெரிய சைஸு, 3/4 கிலோ தான் எல்லாமே. 3/4 கிலோ தாராளமாக 3/4 கிலோ 1 கிலோ இருக்கும். பாருங்க 1.5 கிலோ இருக்குமாங்க. பாருங்க எல்லாமே பெரிய சைஸுங்க. இப்போ தூண்டி அத்துருச்சு, தூண்டி ரெடி பண்ணணும். இல்லையா? சரி ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணி போடுப்பால. நேரம் நல்லா இருந்தா கிடக்கு. அந்த சைடு மொச்சீடு கிடக்காங்க திருவேன். ஆமாம், அவளியா திருவனான்னு தெரில. கொஞ்சம் பெருசாக தான் தெரியுது. ஒரு கிலோ சைஸுக்கு மேலே போனால் தான் திருவண்ணு சொல்கிறதா? அதில் வித்தியாசம் இருக்கேண்ணே. ஆமாம், சரி சரி. சுண்டு பொடி தான் கிடக்கு. சரியான கூட்டமாக கிடக்கு. தேடிக்கிட்டு இருக்கட்டும், நான் உங்களுக்கு அந்த கூட்டத்தை வந்து காட்டுறேன். வந்தது அப்படியே கீழே இறங்கி நிற்கி பாருங்க. உங்களுக்கு அந்த அவளிப்பொடி கூட்டத்தை காட்டுறேன். சுண்டுன்னு சொல்லுவோம் நாங்கள் சின்ன வயசில், தெரியுதா? பாருங்க எவ்வளோ கூட்டம். சரி கிடக்குதுங்க. அப்படியே ஒரு வீச்சு வலை வச்சோமா, கொத்து தான்.